நம்முடைய நிர்வாக குறை தான் இது, கவனக்குறைவு. ஏன்னா இங்கே இந்த மாதிரி இது அருந்து இருக்குது இந்த மழை நேரத்தில் அப்படின்னு மணிகண்டன் ஒரு தம்பி வந்து மின்னகத்துக்கு வந்து 2 முறை அழைச்சி பேசியிருக்கிறாரு, புகார் அளிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், அவங்க தான் வந்து எடுப்பாங்க, இவங்க தான் வந்து எடுப்பாங்கன்னு சொல்லி அதுலேயே 2 நாள் காலம் கடத்திருக்காங்க. உரிய நேரத்தில் அதை கவனம் எடுத்திருந்தா இந்த உயிரை நம்ம வந்து இழந்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காங்க. அதனால இதை விபத்தாக பார்க்க முடியாது. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அருந்து விழுந்துருச்சு மேலே அப்படின்னா அது விழுந்து கிடக்குது, நீங்கள் கவனம் பண்ணுங்க, அதை அப்புறப்படுத்துங்க அப்படின்னா அதில் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இறந்துட்டாங்கன்னு சொல்லி 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அணைக்கவே செஞ்சுருக்காங்க. அப்படின்னா முதல்ல இது நம்முடைய வாழ்விடம் இல்லை, வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடம் வேற. மொத்தமாக நகரத்துக்குள்ள நாங்கள் ஆதி தமிழ் குடிகள் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து எங்களை எல்லாம் தூக்கி செம்மஞ்சேரி, கண்ணகினார், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்துக்கு தள்ளுனதே இவங்க தான். நான் திருப்பி சண்டை போட்டேன், எங்களை கூட்டிட்டு போற சரி, இங்க யாரை குடி வைப்பாயின்னு கேட்டேன். அதுக்கு பதிலே கிடையாது. எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் எங்களை தூக்கணும் நீங்க போட்டுட்டு, இதெல்லாம் கட்டடம், இவ்வளவு இதெல்லாம் மனிதர்கள் குடியிருக்கிற வீடு மாதிரி இருக்கா மட்டும் பாருங்க. எல்லா வீடுகளையும் மின் இணைப்பு எப்படி தொங்குது பாருங்க, தள்ளுங்க பாருங்க. நீ இதுல எப்படி இது பாதுகாப்பா இருக்கும்? இவ்வளவு குழந்தைகளை வச்சுட்டு இப்ப இறந்து போயிட்டாங்க. இந்த பிள்ளைய 2 பேருடைய எதிர்காலத்தை பாருங்க. இப்ப கணவர் அவர் உடல்நிலை சரியில்லை, அவருக்கு தோல் நோய் இருக்குது, அவரால் வேலைக்கு போக முடியாது. ஒரே ஒரு மனுஷியுடைய உழைப்புல தான் இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது. இப்ப அவ இல்லை உயிரோட. நிலைமை என்ன? நீங்க எப்படி இந்த சமூகத்தை பாக்குறீங்க? சாலை ஓரத்துல மலங்கழிக்கிறவனை விட அந்த மலத்தை அள்ளி சுப்புறப்படுத்துறவனை துப்புரப்படுத்துறான்ல, தூய்மைப்படுத்துறான்ல, அவன் அசிங்கமா நினைக்கிற சமூகம் அது. குப்பையை போடுறவனை விட்டுட்டு குப்பையை அள்ளி சுத்தப்படுத்துறவனை குப்பைக்காரன்னு கேவலமா பாக்குற சமூகம் இது. இதுகிட்ட போய் என்ன நீங்க நீதி கேட்பீங்க? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீங்க உடனே போய் நிவாரணம் 10 லட்சம் கொடுத்து அவன் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளெல்லாம் அரசு படிக்க வைக்கும், அவங்களுக்கு எதிர்காலத்தில் அரசு வேலை கொடுக்கும். நீங்க இப்ப இந்த பிள்ளைகளுக்கு யார் படிக்க வைப்பா? கள்ளச்சாராயம் வித்தவன், கள்ளச்சாராயம் குடிச்சவனை விட இவங்க இந்த நாட்டில் குப்பையில அள்ளி அழுக்கை அள்ளி சுத்தப்படுத்துற பணியை விட ஒரு தூய்மையான பணி ஒன்று இருக்கா? சொல்லுங்க. இதே இவர்களுக்கு காலுக்கு பூட்ஸ், கையில் அந்த பிளாஸ்டிக் அந்த கிளவுஸ் கொடுத்துருந்தா இந்த மாதிரி இந்த நின்றுட்டு போனாங்க அவங்க எல்லாரும் காலில் செருப்பு தான் போட்டிருக்காங்க. நீ பார்த்தீங்களா? எங்க கூட நின்று பேசணும் இல்லை? அதுல எத்தனை கோடி செலவு பண்ணிடுவோம்? ஏன் அவங்களுக்கு பாதுகாப்பான அந்த கருவிகளை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? கையுறைகள் சரியா வழங்கல, பாதுகாப்பு கையுறை அந்த காலுக்கு போட்டு முழுக்க இந்த முழங்கால் வரைக்கும் போடுற இந்த கருப்பு பூட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. அது போட்டு இந்த கையுறையை போட்டு போயிருந்தா இந்த தங்கைக்கு இந்த விபத்து நேர்ந்திருக்காதுல்ல. கம்பியா அருந்து விழுந்தாலும் அவளை இந்த மின்சாரம் தாக்கி அழிச்சிருக்காதுல்ல, கொண்டிருக்காதுல்ல. ஆனா காம்பன்சேஷன் ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க, அது போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? 20 லட்சம் ரூபாய் அவ இளம் வயதிலே இறந்திருக்கா. அவ வாழ்நாள் முழுக்க பயணம் செஞ்சா 85 லட்சம் சம்பாதிப்பா. 85 லட்சம் சம்பாதிப்பா. நீ 20 லட்சத்தை கொடுத்து என்ன பண்ணும்? இவன் எதிர்காலத்துக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? யார் பொறுப்பு இருக்கு? இது வந்து தூய்மை பணியாளர்களோட எந்த ஒரு கோரிக்கையுமே இந்த அரசு நிறைவேற்றல சார். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க தேவையில்லாத ஏற்காது. நீங்க இந்த கோபத்தை எல்லாம் நீங்க வந்து அப்படியே நீர்க்கடிச்சிருக்கீங்க. இப்ப நீங்க இப்படி பாருங்க, ஒரு நாட்டின் தூய்மை பணிங்கிறது ரொம்ப அடிப்படை. வார்த்தையில நீங்க சுகாதாரமான நாடுங்கிறீங்க, சுகாதாரத்துறை வைக்கிறீங்க. நாடே கிளீன் இந்தியாவுக்கு பல ஆயிரம் கோடியை கொட்டுது. கிளீனை யார் பண்றா? இவன் தான் பண்ணணும். அப்ப இவனை வந்து நீ என்ன அலட்சியப்படுத்துற? நீ இந்த குப்பையல்ற தொழிலாளர்களுக்கான அந்த துப்புரவு பணியாளனை கூட நீ தனியாருக்கு ஒப்படைக்கிறேன்னா, இப்ப நான் ராம்கின்னு ஒரு நிறுவனம் நான் எடுத்திருக்கேன். இவர்களையெல்லாம் ஒப்பந்தத்தில் எடுத்து இந்த நாட்டை, தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை சுத்தமா வச்சு கொடுக்கணும்னு நான் எந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டேன்னா, இப்ப வேலை செய்யற இவருக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா இந்த முதலாளிக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா அரசு. 2,270 கோடி மாசத்துக்கு கொடுக்குது அவனுக்கு. அவன் மொத்தமாவே நிரந்தரப்படுத்திய 30,000 ஒரு மாசத்துக்கு எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தாலே 70 கோடி கிட்ட செலவாகுது. மீதி 200 கோடி அவனுக்கு போகுது. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, யாருக்கு போகுது? 10 மாசத்துக்கு 2,700 கோடி டெண்டர். 2,700 கோடிக்கு நீ குப்பை அல்ற.
உங்களால நம்ப முடியுது பாருங்க, ஒரு கிலோ குப்பையை கூட்டி அள்ளுறதுக்கு 12 ரூபா செலவு பண்றேங்குது. 12 ரூபா செலவு பண்றேங்குது அரசு. 12 ரூபாயா ஒரு கிலோ குப்பை அல்ல தம்பி. இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்க, எப்படி வைக்குது பாருங்க. கார்பரேஷன் கழிவறைய கழுவுறதுக்கு 350 ரூபா போடுது. ஊரு கழிவறையை கழுவுறதுக்கு 350 ரூபா. தெண்டத்துக்கு போட்டு காசை போட்டு எடுத்து கொள்ளையடிச்சு சுரண்டி இந்த குப்பை எழுறவனை வச்சுக்க மாட்டேன், வாத்தியார வச்சுக்கிற மாட்டேன், போக்குவரத்து தொழிலாளியே வச்சுக்க, எல்லாத்தையும் கொடுத்துருவேன். நீ என்ன பண்ணுவ? சாராயங்காய்ச்சி விற்ப, சாராயங்காய்ச்சி ஊற்றி கொடுக்குறவன அரசு வேலையாக வச்சுப்பேன். வேற இந்த வேலையை ஏன் நீ அரசு வேலை இல்லாமல் தனியாருக்கு கொடுத்த பதில் வச்சிருக்கியா? எல்லாத்தையுமே உன்னால நிர்வகிக்க முடியாதுன்னு தனியார்ட்ட கொடுத்து கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, மின் உற்பத்தி, விநியோகம், குடிநீர் விநியோகம், சாலை ஓடுதல், பராமரித்தல் எல்லாத்தையுமே நீ தனியார் கொடுத்துட்டீங்கன்னா இந்த குப்பையல்ற தூய்மைப்படுத்துற தூய்மை பணியாளர் எல்லாம் எந்த வேலையை நீ செய்வ? எதுக்கு ஒரு அரசு இதுக்கு வெக்கம் மயிர் இல்லாம பல லட்சம் கோடியை கொட்டி தேர்தல், அதுக்கு ஒரு முதல்வர், அதுக்கு பல அமைச்சர், எதுக்கு சொல்லு? எந்த வேலையை நீ செய்வ? இதுல இவன் கேட்கிற பணி நிரந்தரம், என் பிள்ளைகள் கேட்கிற பணி நிரந்தரங்கிறது பணி பாதுகாப்பு. இந்த பாருங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இந்த பணியை செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். அரசு வேலைன்னு கொடுத்தா யாரும் அள்ளுவான். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த முடிதிருத்துற பணி இருக்குல்ல, இன்னைக்கு எங்க மருத்துவர் குலம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அவங்க தான் செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு என்னோட வா, எல்லா பயிலும் முழுக்க இந்த சலூன் கடைன்னு வச்சிருக்கிறவங்க வட இந்தியா வச்சிருக்கேன், புரியுதா? இந்த சலவை தொழிலாளி இருக்கான்ல, நான் போட்டிருக்க சட்டை இருக்குல்ல, இது மொத்தமா இந்த சட்டை 1500 ரூபா. ஒரு தடவை தேய்ச்சி தர 25 ரூபா. 10 தடவை தேய்ச்சா சட்டை காசை விட அதிகமா இருக்கு. தேய்க்கிறவன் யாரு தெரியுமா? எங்க ஆள் கிடையாது, வேற ஆளு. நீ வந்து வருவாய் எங்க இருக்கோ, வேலை இல்ல, வேலைன்னா எந்த வேலைக்கும் வந்து செய்வான். இப்ப நான் வந்துட்டேன், இந்த தனியார் ஒப்பந்தத்தை தூக்கிட்டேன், அரசு பணின்ட்டேன்னா என் பிள்ளை படிச்சவன் எல்லாரும் என்ன நான் போட்டு கொடுத்துருவேன், கிளவுஸ் கொடுத்துருவேன், உயர்ந்த வாகனம் கொடுத்துருவேன். இப்படி இந்த கேவலமானது இல்லை. ஏன் நீ உலக நாடு எல்லாம் போறீல, அந்நிய முதலீடு இருக்கு. சிங்கப்பூர் போனேன், சிங்கப்பூர் இப்படித்தான் குப்பையா அள்ளுதா? அதை பார்க்கறதா? அதை பார்க்கணும்ல. பிரிட்டன் இப்படித்தான் பண்ணுதா? அரபு நாடுகள்லாம் இப்படித்தான் குப்பை எழுதுதா? அப்ப நீங்க இதுல எந்த கேள்விக்கு பதில் இருக்கு? பணி நிரந்தரம் வேணாம்னு சொல்றது. பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்கிறான், அதுவும் வேணாமா? செவிலியர் கொரோனா நேரத்தில் தேவதைகளா தெரிஞ்ச செவிலியர் கேட்கிறாங்க, எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும், அது வேணாமா? அரசு மருத்துவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாம் பணி நிரந்தரம் கேட்கிறான், வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? அந்த 6 புதிய திட்டங்களுமே புதிய திட்டம் இல்ல, அது மத்திய மாநில அரசோட பழைய திட்டங்கள் தான் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க தங்கச்சி. நான் ஒன்னு இருங்க, கொஞ்சம் இருங்க. காலையில உணவு போடுறேங்கிற, எங்களை சோத்துக்கு சேர்த்த கூட்டம்னே நினைச்சுக்க. நீ வேலை கொடு, சம்பளம் கொடு, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நீ என்ன காலையில வா சோறு போடுறேன்னு? முதலாளிக்கு நான் போய் வேலை செய்வேன், சோறு கவர்மெண்ட் காசு நீங்க போடுவியா? சொல்லு, எப்படி இருக்கு? மருத்துவ காப்பீடு 2 லட்சம் அரசு கொடுக்கும், இறந்தா 10 லட்சம் அரசு கொடுக்கும். என் உழைப்ப முதலாளி சுரண்டி அவன் சம்பாரிச்சுட்டு போவான். என்ன இது? எந்த வழியில நியாயம் சொல்லுங்க? எந்த வழியில நியாயம்? இந்த காசுகளை வச்சு எனக்கு பணி நிரந்தரம் பண்ணி விட்டுரு, அவ்வளவுதானே. ஏன் நீ பண்ண மாட்டேன்னா, ஓய்வு பெறும்போது எனக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும், ஊக்கத்தொகை கொடுக்கணும், எனக்கு நிலுவைத் தொகையை கொடுக்கணும். அதுக்கு வந்துட்ட காசு இல்லை. ஏன்னா 10 லட்சம் கோடி கடனை வாங்கி நீயே கடன்கார பயலாம் இருக்க. அப்ப நீ இவங்களை இதை செய்ய மாட்ட. இப்ப நான் ஒப்பந்த கூலி, இவர் வந்து எனக்கு நிரந்தரமாக்குன்னு போறான்னா இவனை தூக்கிட்டு வேலை இல்லாம இருக்க, எனக்கு வேலை கொடுன்னு இவனை சேர்த்துக்குவேன். இவன் போறான்னா இவனை தள்ளிட்டு இவனை கூப்பிடுவேன். இதுக்கு தான் ஒப்பந்த கூலிகளாம் எங்களை வச்சுக்கிறேன். இப்ப இது எந்த மாதிரியான அணுகுமுறைங்கிறத, இது நிர்வாக திறமையுள்ள ஒரு அரசின் வேலை இது இல்ல. கடந்த மாதம் ஒரு தூய்மை பணியாளர் நீங்க இருங்க, நீங்களே சோசலிச கியூபாவை காப்போம்னு ஒரு மாநாடு போடுறீங்க. சோசலிச கியூபாவில் இப்படித்தான் எல்லாம் தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கான்னு நான் கேட்டா அதுக்கு பதில் இருக்கா? கல்வி, மருத்துவம், போக்குவரத்து எல்லாத்தையும் அரசு தானே வச்சிருக்கு. நீ ஏன் எல்லாத்தையும் தனியார் கொடுத்த? எதுக்கு தனியா? கண்ணகி நகர்ல இன்னமும் பல இடங்கள்ல மின்சார கேபிள்கள்லாம் தொங்கிட்டு இருக்கு, மக்கள் அச்சத்தோட இருக்கிறாங்க. எங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு உயிரே இல்லையே. உயிரா நினைச்சிருந்தா, உயிரா இருந்தா நான் முதல்ல வாழ்ற இடத்துல என்னை விட்டுருப்பான்ல. என்னை தூக்கிட்டு வந்து தெருவில் போட்டு எனக்கு என்ன? சென்னையில முதன்மையான நகரங்களே கழிவுநீர் மழைநீர் வழிந்து உடக்காவ இல்ல, எனக்கு என்ன இருக்கும்?
அங்கேயும் மின்கசிவு ஏற்படுது, எதுவுமே இல்ல. உலகத்துல மக்களின் உயிர் மீது அக்கறை கொண்ட ஒரு அதிகாரம் இருந்தால் அது கவலைப்படும். மழை நேரம் வருது, பருவம் மாறுது, அப்ப சரி பண்ணணும். எங்கெங்க மின் இணைப்பு சரியா இல்லை, எங்கெங்க மின்கசிவு ஏற்படும் பார்த்து சரி பண்ணணும். அதை பத்தி கவலைப்படாத அரசுகிட்ட நீங்க போய் அந்த அதிகாரத்தை நிறுவிட்டு இப்ப போய் கோவப்பட்டு என்ன பண்றது? ஒரு உயிர் போனா கோவப்படுறோம், கத்துறோம். யாராவது செத்து செத்து உங்களுக்கு உணர்வு கொடுக்கணும், உங்களுக்கு புரிய வைக்கணும்னா எத்தனை பேர் சாகுறது சொல்லுங்க நீங்களே. ஆனா இப்ப பக்கத்துல மூட ஆரம்பிச்சாங்க எல்லா பழத்தையும். பாதிக்கப்பட்ட இப்ப வேலை ஆரம்பிச்சாங்க. இங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப அங்க ஆனா அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. இப்பதான் நடக்குது. நம்ம யாராவது சாகனதுக்கு மனு கொடுத்தா கேட்க மாட்டீங்க. யாராவது மரணிச்சா திரும்பி பாப்பீங்கன்னா எப்படி இருக்குது? நன்றிங்கண்ணா.